கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். அவங்க பெட்ரோலுக்கு பணம் போட்டுக்கிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு ஒரு 4 வீடு ஏறி இறங்கணுமா, ஏறி இறங்குறாங்க. இதுதான் மாற்று அரசியல். இது மாற்று அரசியல் செய்யாம கல்லாப்பெட்டி கட்டினவங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால் யார் என்ன பேசுறாங்கன்னு காது கொடுத்து கேட்க வேண்டும். நாங்கள் சொல்லக்கூடிய மாற்று அரசியல் என்ன? எடப்பாடி என்ன டீ குடிக்கணும்னா கூட யார்ட்டையோ பணம் வாங்கி தான் டீ குடிப்பாராட்டிருக்கு. அதனாலதான் டீ குடிக்கிறது எக்ஸாம்பிளா கொடுக்குறாங்க. நாங்க அப்படி இல்லை. டீ குடிக்கணும்னா கூட சொந்த காசுல டீ குடிப்போம். அதான் எங்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அறிவு அவ்வளவுதான். ஒரு செங்கலை கையில் எடுத்து ஒரு செங்கலை கொண்டு போய் பாருங்க பாருங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் அறிவு இருக்கு. அதனால்தான் தொடர்ந்து சொல்றோம், அரசியல்ல பக்குவப்படாதவர்கள், அறிவு இருக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு சமுதாய பணி செய்பவர்கள் இவங்கெல்லாம் வராம வெறும் ஒரு தாத்தா அப்பா பேர் இனிஷியலை வச்சு வந்தாங்கன்னா ஒரு செங்கலை தூக்கிட்டு ஒரே செங்கலை காட்டக்கூடிய புத்தி மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி நான் எத்தனை இடத்துல நான் சொல்றேன். அக்ரிகல்ச்சர் காலேஜ் மதுரை எங்க போச்சு? 2009 ஆட்சி காலத்துல நாங்க சிப்காட் கட்டுவோம், எங்க போச்சு? செங்கல் எங்க போச்சு? இன்னைக்கு நாம் உறுதியாக சொல்லி இருக்கின்றோம், 2026 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எய்ம்ஸ் மதுரை மக்கள் பயன்பாட்டுக்கு வரும். டெண்டர் முடிஞ்சிருச்சு, வேலை நடக்குது. ஆனா நீங்க அவருடைய தாத்தா கலைஞர் கருணாநிதி புலித்தலையில கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல. நான் சவால் விடுக்கிறேன், அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அவர் வாயில சொன்னதை நான் சொல்றேன். புலித்தலை தேர்தல் நடந்து எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. அவங்க தாத்தா குளித்தலையில சொன்ன தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல. ஆனால் நாங்கள் சொன்ன 295 நிறைவேற்றிருக்கோம். எய்ம்ஸ் மதுரை 2026 முன்பகுதியில் வரும் என்பதையும் சொல்லியிருக்கோம். அதற்கான டைம் லைன் கொடுத்திருக்கோம். ஆனா இவங்க 33 மாத காலமாக இவர்கள் செய்த சாதனையை சொல்லல. இவங்க என்ன பண்ணிருக்காங்க காணா. இவங்க செஞ்ச ஒரு 2 சாதனையை காணா. இன்னும் நெகட்டிவ் பாலிடிக்ஸ் தூக்கிட்டு சுத்துறாங்க. 2024 பாராளுமன்றத்தில் மக்கள் இதற்கு பாடம் புகட்டுவார்கள். அன்னை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஆனா அதிமுக திமுக இப்ப ஒன்னா சேரல. ஏப்ரல் 10ஆம் தேதி ஒன்னா சேருவாங்க. நான் அதிமுக திமுக ஒன்றாக சேருவதை கடைசி 10 நாள்ல எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அன்னைக்கு தான் பங்காளி கட்சிகளுடைய சுயரூபத்தை நீங்க பாப்பீங்க.